பாடகி சின்மயி தனது மென்மையான குரல் மூலம் இந்திய சினிமாவில் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே வைத்திருந்தாலும் அவரது சமூக குரலும் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்கும். அதுவும் மிக கடினமாகவும் உறுதியாகவும் இருப்பதால் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் குரலாகவும் அவரது குரல் மாறும். குறிப்பாக பொதுவெளியில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும் போது அவற்றை எதிர்த்து குரல் கொடுக்கும் சமூக செயற்பாட்டாளராகவும் செயல்பட்டு வருகிறார். அவரது இந்த குரல் குறித்து அதிகப்படியான விவாதங்களும் நடைபெறும். உதாரணமாக ரோபோ சங்கர் மறைவின் போது அவரது மனைவி நடனமாடியது, சமீபத்தில் கூட எம்கோனே பாடல் சர்ச்சை என அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி இருக்கையில் சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் நடிகை ஒருவரின் மார்பிங் புகைப்படம் மற்றும் வீடியோவை யாரோ ஒருவர் பகிர்ந்திருந்தார். இதை பார்த்த சின்மயி தனது கண்டனங்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் காவல்துறையை நேரடியாக டாக் செய்து புகாரும் அளித்தார். இதையடுத்து நடைபெற்ற சம்பவம் தான் சின்மயியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது சின்மயி காவல்துறையில் புகார் அளித்ததும் அந்த எக்ஸ் பக்கத்தில் சின்மயியின் மார்பிங் மற்றும் AI புகைப்படங்களை பகிர்ந்து சின்மயியை மோசமாக விமர்சித்து கேப்ஷன் இட்டிருந்தார்கள். இதை பார்த்த சின்மயி அந்த பதிவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது மட்டும் இல்லாமல் மிகவும் மோசமாக கமெண்ட் செய்தவர்களின் புகைப்படங்களையும் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து எடுத்துள்ளார். அதன் பின்னர் அவர் தனது சமூக வலைதள பதிவில் வெளியிட்ட வீடியோவில் காட்டமாக பேசியும் அதில் தனது மார்பிங் புகைப்படத்தை பகிர்ந்த எக்ஸ் பக்கம் மற்றும் மோசமாக கமெண்ட் செய்தவர்களின் புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். அதாவது அந்த வீடியோவில் பெண்கள் எப்போதும் ஆண்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பலருக்கும் உள்ளது. அப்படி அடங்கி போகாத பெண்களும் பெண் குழந்தைகளும் செத்து போகலாம் என்று பதிவிட்டுள்ளார்கள். இந்த ஆணாதிக்கவாதிகள் எப்போது பெண்கள் அடங்கி போக வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களுக்கும் அவர்களை எதிர்த்து பேசும் பெண்களையும் அவர்கள் தொடர்ந்து ஏதாவது சித்தரித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். உதாரணத்திற்கு முன்பெல்லாம் பேய் வசியம் செய்பவள் என்று எல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு AI மூலம் மார்பிங் புகைப்படங்களை உருவாக்கி வருகிறார்கள். இந்த குரூர புத்தி கொண்ட ஆண்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவர்களை பார்த்து நாமோ நமது குடும்பத்தினரோ பயப்பட தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் தைரியமாக இருக்க வேண்டும், குடும்பத்தினரை தைரியப்படுத்த வேண்டும், இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக தைரியமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். I'm going to address a couple of things that I have been going through on Twitter in the past few weeks. But today there's something that happened that I want to be sharing, and I want every girl and their parents to watch this. Share this with every girl because this is important. First things first, a few weeks ago, in the context of something, my husband happened to make a comment about a Mangal Sutra. Now, that is not the point of this video. Today, ever since actually, I have been abused. My children have been given death threats. I have filed a police complaint with Charan Reddy, Lohit Reddy and a few others who were on that Twitter spaces who said women, the kind of women that they don't like. இவரது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இவரது இந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் பலரும் அவர்களின் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். சின்மயி வழக்கம் போல நேரடியாக பதிலடி கொடுத்துள்ள இந்த சம்பவத்தால் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான சைபர் துன்புறுத்தல் குறித்த விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது.